இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். எப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன் ஆனார்? ஆண்டவர் எப்பொழுது ஆபிரகாமை என் சிநேகிதனாகி ஆபிரகாம் என்று சொன்னார் அப்படின்னா, எப்பொழுது அவருடைய விசுவாசம் செயலிலே வெளிப்படுகிற அளவிற்கு அவர் பூரணப்பட்டதோ அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து என் சிநேகிதனே என்று அழைத்தார். அப்ப இன்னைக்கு பகல் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசம் பூரணப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேணும்? உங்கள் விசுவாசத்தை தோத்திரம், உங்கள் விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்க வேணும். 2, நீங்க தோத்திரம் விசுவாசிக்க வேண்டியவருக்கு சிநேகிதர்களாக வேண்டுமானால் உங்களுடைய விசுவாசம் கிரியையில் காண்பிக்கப்பட வேண்டும். நல்ல வார்த்தை இல்லை? ஆரம்பத்திலே சொன்ன நிறைய சொல்லலாம். நீ தேவனுக்கு பிரியமான ஒருவனாய் இருக்க வேண்டுமானால் உன் விசுவாசத்தை கிரியிலே என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். 2வது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. தேவனுக்கு சிநேகிதனாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் உங்கள் விசுவாசத்தை கிரியிலே காண்பிக்க வேண்டும். 3வது என்ன சொன்னேன்? உங்கள் விசுவாசம் பூரணப்பட வேண்டுமானால் உங்களுடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? கிரியையிலே காண்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் நீதிமான்களாக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? கிரியையிலே காண்பிக்கப்பட வேண்டும். எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 4 காரியம் சொல்லியிருக்கேனா?